பூமிகா குழந்தைக்கு நீதான் பேர் வச்ச. உன்னை கடத்திட்டு போனாங்க. பூமிகா கால்ல உங்க அம்மா விழுந்தாங்க. நீ தோத்துட்டே தான் வர. அதெல்லாம் உன் கற்பனை. என்னதான் நீங்க நாடகம் நடத்தினாலும் நான் பூமிகா கூட சேரலாம் மாட்டேன். நான் பூமிகா கூட வாழ மாட்டேன்னு பல முறை சொல்லிட்டேன். நீ சொல்லிவிட்டா நாங்க விட்டுருவோமா? இப்ப கூட நீ நேத்து மைனாவோட சாந்தி முகூர்த்தம் நடத்த முடியல. பூமிகா வீட்டுல தானே இருந்த. வேண்டாம், இதுதான் கடைசி. இங்க பேர் மைனா கூட தான் இங்க வாழ்க்கை. இதை யாராலையும் மாத்த முடியாது. நேத்து நடந்தது ஒரு சின்ன சர்க்கிள் தான். அது ஒண்ணு எனக்கு வீழ்ச்சி இல்ல. நான் மறுபடியும் எந்திரிச்சு நிப்பேன். மைனா கூட தான் சேர்ந்து வாழ்வேன். இல்ல, கண்டிப்பா நீ பூமிகா கூட தான் சேர்ந்து வாழ போற. அர்ச்சனா, இங்க பேர் உன்னால பூமிகாக்கு மேலும் மேலும் கெட்டதுதான் நடக்கும். என் மனசை இந்த ஜென்மத்துல உன்னால மாத்த முடியாது. இப்ப என்ன மதன், மைனா உன்னைய தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாளா? எதுக்கு இப்ப இங்க வந்து போல போயிட்டு இருக்கிற? மைனாவை நான் எப்படியும் சரி பண்ணிடுவேன். உங்களை எச்சரிக்கை தான் நான் இங்க வந்தேன். முடிவா இப்ப என்ன சொல்ற மதன்? இனிமே நீங்க என் வாழ்க்கையில தலையிடக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். தலையிடுவோம். நீ பூமிகாவோட சேர்ந்து வாழற வரைக்கும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நீங்க தேவையில்லாம பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும். எது வந்தாலும் சமாளிப்போம். முடிவுல தோல்வி உனக்குதான். இல்ல, நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. பூமிகாவுக்கு பேசாம வேற ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்துருங்க. மதன், நீ என்ன முயற்சி பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்காது. நான் விட மாட்டேன். பூமிகா கூட உன்னை சேர்த்து வைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அதையும் பார்த்துடலாம். இத பாருங்க. என்னது? உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. இது நான் வாங்கிட்டு வந்த பொம்மை. டப்பா எங்க? அதெல்லாம் இருக்கட்டும். ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னேன், ஜெயஸ்ரீ பொம்மையை வச்சு விளையாடலாம் 2 வருஷமாவது ஆகும்னு. அதுக்குள்ள ஏன் ஒண்ணுக்கு 2 பொம்மையா வாங்கிட்டு வந்துருக்கீங்க? அர்ச்சனா, ருக்மணி எப்பயாச்சும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா இதுல ஒரு பொம்மைய சுபஸ்ரீ கிட்ட கொடுக்கலாம்ல, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அக்கா, வாமா தங்கச்சி, வா வா வா. உனக்கு ஆயுசு 100மா. வாமா, உள்ளர வா. வா, உட்கார் உட்கார் உட்காருமா. அர்ச்சனா, உண்மையிலேயே ருக்குமணிக்கு ஆயுசு 100 ஏன்னு இப்படி சொல்றீங்க? இப்பதே நானும் அர்ச்சனாவும் உன்னைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீ வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா திடீர்னு வந்து நிக்கிற. அதே உனக்கு 100 ஆயுசுன்னு சொன்னேன். அண்ணே, என்ன பத்தி பேசுற அளவுக்கு உங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. என்ன தங்கச்சி இப்படி சொல்லிவிட்ட? உன்னையும் குழந்தையும் மறக்க முடியுமா? என்னைக்கும் என் மனசுல நீங்காத இடம் உங்களுக்கு இருக்குது. அது வேற ஒண்ணும் இல்ல ருக்மணி. மாமா ஜெயஸ்ரீக்கு பொம்மை வாங்கிட்டு வரும்போது சுபஸ்ரீக்கும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீ வந்துட்ட. இந்தா. தேங்க்ஸ்கா. ஏ செல்லோ, உன் பெரியம்மா உனக்கு பொம்மை வாங்கி கொடுத்துருக்காங்க பாரு. தூங்கிட்டியா? சரி, முழிச்ச உடனே பாரு. என்னாச்சு ருக்மணி? திடீர்னு நீ மட்டும் வந்திருக்க? அக்கா, எனக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு. டாக்டர் கிட்ட வந்தேன். பக்கத்துல தானே உங்க வீடு இருக்கு. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உடம்பு இப்படி சுடுதே. நீ மட்டும் தனியாவா வந்த? இவ்வளவு ஜுரத்தை வச்சுட்டு நேரம் வீட்டுக்கு போகாம இங்க எதுக்கு வந்த? இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டேன். சரி, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். சரி, ஜுரத்தோட ரொம்ப நேரம் அங்க இருக்க வேணாம். நீ வீட்டுக்கு கிளம்ப. மாமா, கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. இல்லக்கா, வேண்டாம். உங்களை பாக்குறதுக்கு மட்டும் வரல. வேற என்ன விஷயம்? அது வந்து நான் வந்து குழந்தை
இல்லக்கா. என்ன? நான் அது ஏன் ஏன் தயங்குறமா? நான் சொல்லு ருக்மிணி. அது ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு ஜுரமா இருக்கிறதுனால குழந்தைக்கு 2 நாளைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு புட்டிப்பால் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லக்கா. அதான் என் குழந்தைக்கு நீங்க தாய்ப்பால் கொடுப்பீங்களா? 2 years வெயிட் பண்ணுற ஆப்ரேஷன் 2 minutesல முடிய போகுது. ஒன்று ஜெயிக்கிறோம் இல்லை சாப்பிட்றோம். கண்டிப்பாக தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊரில் நல்லது சொன்னாலும் சின்னதாக சொல்லணும். திருக்குறள் மாதிரி சொல்கிறோம். இவ்வளவுதானே? என்ன ருக்மிணி, இதுக்கு போய் இவ்வளவு தயங்குற? எப்ப நீ சுபஸ்ரீக்கு அக்கா ஜெயஸ்ரீன்னு சொன்னியோ அப்பனா சுபஸ்ரீக்கும் நானும் அம்மா தானே? மாமா, குழந்தை பிடிங்க. சுபஸ்ரீ, எங்க உனக்கு தாய்மடியில படுத்து தாய்ப்பால் குடிக்கிற பாக்கியம் கிடைக்காம போயிருமோன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கடவுள் அந்த கவலையை தீர்த்து வச்சிட்டாரு. நன்றி கடவுளே. அண்ணே, என்ன கண் கலங்குறீங்க? அர்ச்சனாவை நினைச்சேன். ரொம்ப பெருமையா இருக்குமா? இந்தா. அக்கா, ரொம்ப நன்றிக்கா. என்னது இது? அக்கா, உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசுங்கிறத என் குழந்தைக்கு நீங்க பால் கொடுத்தது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. இப்படி ஒரு அக்கா என் வாழ்க்கையில கிடைச்சத நான் பாக்கியமா கருதுறேன். என் குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டக்கார குழந்தைக்கா. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என்ன ருக்மிணி, தாய்ப்பால் கொடுக்கிற யாரும் வேற ஒரு குழந்தை தாய்ப்பாலுக்காக ஏங்கறத வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதுதான் நானும் செஞ்சேன். ரொம்ப நன்றிக்கா. நான் வரேன். மாமா, நீங்க போய் கார்ல எடுத்துட்டு வாங்க. சரி. அர்ச்சனா, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஒரு தாயோட தவிப்பு இன்னொரு தாய்க்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நீ பண்ண காரியத்தால அந்த குழந்தைக்கு நீயும் தாயாயிட்ட. நம்ம குழந்தை தவறி போகாம இருந்திருந்தா அந்த குழந்தைக்கும்
நீதானே பசியாத்திருப்ப. மா மதன், I hate you. உன்னை நான் வெறுக்கிறேன். I hate you, மதன். மதன், இது வரைக்கும் உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு நரகமா மாறிடுச்சு. நீ கட்டின தாலி எனக்கு பாரமா இருந்துச்சே தவிர அது ஒரு நாளும் சந்தோஷத்தை தரல. ஏன்னா நீ கட்டினது உண்மையான தாலி இல்ல, சினிமா ஷூட்டிங் தாலின்னு அந்த பூமிகா கிட்ட சொல்லி என்ன அவமானப்படுத்திட்ட. நீ அந்த மாதிரி அவமானப்படுத்தினதையும் நான் தாங்கிக்கிட்டேன். பூமிகா தான் உன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என் மேல நீ காட்டின பாசத்தை உண்மையான நம்பி கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. ஆனா என்ன பொண்டாட்டிய மதிக்காம ஒரு நடிகைய நினைச்சு சந்தேகப்பட்டு என்ன கண்காணிக்க உன் அம்மாவை ஸ்பையா அனுப்பி வச்ச. புருஷன் பொண்டாட்டி உறவை சந்தேகப்படுற புருஷன் எனக்கு வேண்டாம். ஏற்கனவே சுப்ரியாவை ஏமாத்தின மாதிரி என்னையும் ஏமாத்திட்டேன். உனக்காக ஃபர்ஸ்ட் நைட்க்கு காத்திருந்தேன். நீ என்னடானா என்ன காக்க வச்சுட்டு அந்த பூமிகா கூட போய் கூத்தடிச்சிட்டு அது என்கிட்ட வந்து வாய் கூசாம சொல்றேன். இது எந்த பொண்டாட்டியாலையும் மன்னிக்கவே முடியாது. அதனால இந்த நிமிஷத்தோட உறவை முடிச்சுக்கிறேன். நீ கட்டின தாலி போய் தாலின்னு சொன்னதுனால விவாகரத்து பண்ணணும்னு அவசியம் இல்ல. என் அப்பா அம்மா லண்டன்ல இருக்காங்க. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய லண்டன்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அவசர கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டேன். என்ன விட்டு இந்த லெட்டரோட நம்ம உறவு அறுந்து போச்சு. இனிமே என்ன எங்கே தேடாதீங்க. குட் பை. இது வேற ஒண்ணு. ஏண்டா ஏண்டா இப்படி காட்டு கத்து கத்துற? ஐயோ, நான் படிக்கட்டுல இருந்து இறங்கி வருவேனா ரெண்டு கந்து தொலைக்க போறேன்டா. ஏண்டா இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? என்னடா என்னடா ஆச்சு? மா உசுர மட்டும் போலமா, ஒட்டு மொத்தமா போச்சுமா. மைனா நம்மள ஏமாத்திட்டாமா. இங்க பாரு, லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. என்னடா சொல்ற? படிச்சு பாரு. வசந்தா அம்மா, நீ எல்லாம் ஒரு பெண் பிறவியே கிடையாது. அப்படி சொல்றதுக்கே என் நாக்கு கூசுது. ஏன்னா யாராவது தாம் பெத்த பையனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு மருமகளை தேடுவாங்களா? பெத்த பையன் தப்பு செஞ்சா அவனை திருத்தணும். அதை விட்டுட்டு அவன் கூட சேர்ந்துகிட்டு அந்த பூமிகாவுக்கு துரோகம் பண்றியே, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பூமிகா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு துரோகம் பண்ண நினைச்சா உனக்கு நரகம் தான் கிடைக்கும். முதல்ல சுப்ரியா, அப்புறம் மைனா. நாளைக்கு யார தேடுவியோ தெரியல. உங்க ரெண்டு பேரும் இன்னியோட தலை முழுகிற. உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு கனவா நினைச்சு மறந்துட்டு நான் ஒரு புது வாழ்க்கையை தேடிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் என்ன மறந்துருங்க. பை. டேய், என்னடா இது? மா, நம்ம ரெண்டு பேரையுமே ஏமாத்திட்டு போயிட்டாமா. ஐயோ மா, இப்ப என்னமா பண்றது? 2 years வெயிட் பண்ணுற ஆப்ரேஷன் 2 minutesல முடிய போகுது. ஒன்று ஜெயிக்கிறோம் இல்லை சாவுறோம். கண்டிப்பாக தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊரில் நல்லது சொன்னாலும் சின்னதாக சொல்லணும். திருக்குறள் மாதிரி சொல்கிறோம். அவ என்னைக்கா இருந்தாலும் ஏமாத்திட்டு போறவதாண்டா. எனக்கு ஆரம்பத்துல இருந்து அவளை பிடிக்கல. சரி,
ஏதோ நீ விரும்பிட்டியேங்கிறதுக்காக தான் உனக்காக நான் அவகிட்ட அனுசரணையா இருந்தேன். இப்போ புருஷனோட உறவே வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டதும் இல்லாம வேற கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளடா. அம்மா அவ மைனா சும்மா கோவத்துல ஏதோ விளையாட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாமா. இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாமா. அம்மா அவகிட்ட மன்னிப்பு கேட்டா சமாதானம் ஆயிடுவாமா. ஆமாமா வாமா போய் மன்னிப்பு கேட்டு கூட்டு வந்துடலாமா. டேய் சொன்ன கேட்டவனே, சீ நீ இப்படி ஒரு ஜென்மமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. செருப்பால் அடிக்காத குறையா ஒருத்தி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அவளை போய் நீ தேடணும்னு சொல்ற, உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா மான ரோசெல்லாம் பார்த்தா மைனா கிடைக்க மாட்டாமா. அம்மா அவ சொன்னதெல்லாம் அப்படியே தொடச்சு போட்டு வாமா சமாதானப்படுத்தி அப்படியே கூட்டு வந்துடலாமா. டேய் 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 இன்னுமாடா உனக்கு புத்தி வரல? டேய் போ போய் செருப்படி வாங்கிட்டு வா. இவ்வளவு நாள் வாங்கினது பத்தாதுன்னு இன்னும் வாங்க போறியா? இங்க பாரு நான் சொல்றத கேளு. இப்படி நீ நடு வீட்டுல உட்காரு, உன் தலை மேல நான் தண்ணி ஊத்துறேன். இன்னியோட நீ அவளை தலை முழுகிடு. அந்த கர்மாந்திரம் தொலைஞ்சு போட்டோம். டேய் இவ்வளவு விட அந்த பூமிக்கா எவ்வளவோ தேவலடா. அத்தை அத்தைன்னு என் மேல உயிரா இருந்தா. அவளோட அருமை எனக்கு இப்பதான்டா புரியுது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் போய் மைனாவை தேடி கண்டுபிடிச்சு சமாதானப்படுத்தி கூட்டு வந்துடுறேன். மைனா இல்லாம என்னால வாழ முடியாதுமா. நான் மைனாவோட வரேன். போடா. சில பேரு பட்டு திருந்துற ஜாதி, சில பேரு பார்த்து திருந்துற ஜாதி. ஆனா நீ ரெண்டும் கெட்டான் மானம் கெட்ட ஜாதிடா. போ போய் பட்டு திருந்திட்டு வா போ. என்னடா பாக்குற? போ போய் தேடு போ. அவ எங்கேயும் கிடைக்க மாட்டாடா. போடா. இப்படி பண்ணிட்டாளே துரோகி. எங்க போய் தொலைஞ்சா? எங்க நான் போய் தேடுவேன்? ஏய் சங்கரி, மைனாவை பத்தியடி? எனக்கு தெரியாது. ஏன் இப்படி பதட்டமா வந்து நிக்கிற? அக்கா நீங்க சொன்ன மாதிரியே என்ன தேட வேணான்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி வந்துட்டக்கா. இந்நேரம் மச்சான் அந்த லெட்டரை படிச்சுட்டு ஊர் பூரா தேடிட்டு இருப்பாரு. யாரு கண்ணிலையும் படக்கூடாதுங்கிறதுக்காக அங்க சுத்தி இங்க சுத்தி உங்ககிட்ட வந்துட்டேன்க்கா. நல்ல வேலை செஞ்ச மைனா. என்னக்கா நீங்க? நான் ஊருக்கு தான்க்கா மைனா, உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு எப்பவுமே நான் பூமிக்கா தான். ஆமாக்கா, இனிமே நீங்க என்ன மைனான கூப்பிடாதீங்க, பூமிக்கானே கூப்பிடுங்க. நீ இந்த வேஷத்துல இருந்தனால அப்படி கூப்பிட்டுட்டேன். சீக்கிரமா போய் இந்த வேஷத்தை கழிச்சிட்டு. ஆமா, இனிமே நீ இந்த வேஷத்தை போட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிக்கா சரிக்கா. பாத்தியா எப்படி வேகமா சரிக்கா சரிக்கான்னு சொல்லுது. பாவம் பூமிகா. மைனாவும் பூமிகாவும் வேஷத்தை மாத்தி மாத்தி போட்டு போட்டு அந்த மதனியும் வசந்தாவையும் சமாளிக்கிறதுக்குள்ள பூமிகா தகச்சி என்ன பாடுபட்டு இருக்கு. ஆமாண்ணா,
அது ஏன்னா கேக்குறீங்க? அவருக்கு கொஞ்சம் கூட அடையாளம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக நான் பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா எல்லாத்தையும் நான் அக்கா சொன்னதுக்காக தான் தாங்கிட்டு நடிச்சேன். ஆமா பூமிகா, அந்த மதன் மட்டும் ஒழுங்கா இருந்தா நாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க வேண்டிய தேவையே இல்ல. மதனும் வசந்தாவும் திருந்தி மனசார ஒன்னு ஏத்துக்கணும் தானே நாம இவ்ளோ பாடுபட்டோம். நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. இன்னும் 2 நாள்ல மதனும் வசந்தாவும் நிச்சயமா ஒன்னு தேடி வருவாங்க. அந்த மைனாவை விட பூமிகா 1000 மடங்கு மேலேன்னு உணர்ந்து உன் காலில் வந்து விழுவாங்க பாரு. ஆனா அக்கா, இருந்தாலும் அவங்க 2 பேரும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். மச்சான ரொம்ப கேவலமா திட்டுட்டேன். அத்தைய என் காலெல்லாம் தொடக்க சொல்லியிருக்கேன். வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி கதவெல்லாம் சாத்தி இருக்கேன். அவங்களுக்கு அது சரிதான். ஒவ்வொரு தடவை அவங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருமைனா என் காலில் விழும்போது என் ரத்தமே உறைஞ்சிரும் போல இருக்கும்க்கா. ஆமாக்கா, அந்த மாதிரி நேரத்துல உடம்பெல்லாம் கூசும். ஐயோ, என் புருஷனையும் என் மாமியாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறனே அப்படின்னு நினைச்சு என் மனசு ரொம்ப வலிக்கும். என்ன பண்றது பூமிகா, உன் புருஷன் நல்லவனா திருந்தணுன்றதுக்காக இந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். அதுக்காக எவ்வளவு வேஷம் வேணா போடலாம். உன்னை புரிஞ்சுக்கிட்டு அந்த மதன் உன் கூட வாழணும்னு இந்த டிராமா எல்லாம் பண்ணோம். எப்படியோக்கா அவரு அந்த மைனாங்கிற உருவத்தை மறந்துட்டு என்ன மனசார ஏத்துக்கிட்டு என் கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்தா போதும். அது கண்டிப்பா நடக்கும். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.